இந்த முஸ்லீம்கள் ஒருபோதும் இலங்கையில் ஆயுத போராட்டம் நடத்த முடியாது. வரலாற்றில் இன்றல்ல, நாளையில்லை, நேற்றில்லை, இனிமேல் எப்பொழுதுமே ஒருபோதுமே முஸ்லிம்களால் இலங்கையில் ஆயுத போராட்டம் நடத்தவே முடியாது. சிங்களவர்கள் மத்தியில் முஸ்லிம்கள் பெரும் வளர்ச்சி. அதாவது இரண்டு இனங்களை மோத விடுவதற்கு அரசுகள் அல்லது அரசு புலனாய்வுகள் கையாண்ட ஒரு உத்தி தான் இது. விடுதலை புலிகள் எயிப்பினுடைய ஆதரவோடு தோற்கடிக்கப்பட்டார்கள். புலிகள் இரவு தோற்கடிக்கப்பட்டால் காலை ஏவிபி அரசாங்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார். ஈழத்தமிழர்கள் ஆயுத போராட்டம் தம்மளவில் நடத்துவது என்பது சாத்தியமற்றது, அறவே சாத்தியம். இப்போது ஏவிபி இதே சுத்தியோடு விசாரணை நடத்த முற்பட்டால் எல்லாம் சிங்கள அதிகாரிகளையும் சிங்கள ராணுவத்தினரையும் சிங்கள ராஜதந்திரிகளையும் சிங்கள அரசியல்வாதிகளையும் கைது செய்ய விடுகிறார், முஸ்லிம்களை அல்ல. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் அரசியல் துறையின் வரலாற்று ஆசானாக இருக்கக்கூடிய மு. திருநாவுக்கரசு. ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தீர்வின்றி தொடர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் கடந்த வருடம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வருடம் புலனாய்வுத்துறையின் அதிகாரியான சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சர்வதேச வலைப்பின்னலோடு தொடர்பான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்கள் அடுக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் அதன் பின்னர் இரண்டு அரசுகள் மாறிய சூழ்நிலையில் விசாரணைகள் தீவிரமடையாத போது இப்போது அனுருகுமார அரசானது அந்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது ராஜதந்திர ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. இப்போது இடம்பெறுகின்ற விசாரணை உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? உயிர்த்த ஞாயிறு முற்றிலும் உள்நாட்டு விவகாரம். கல்வனை தேடுவது போல, கல்வன் பிடிப்பது போல ஒரு அரசியல் நாடகம்தான் இது. உண்மையாகவே உயிர்த்த ஞாயிறு பற்றி தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸுக்கு போக வேண்டும். மேலெழுந்த வாரியான வெறும் கண்ணுக்கு தெரிகின்ற தோற்றப்பாட்டு அறிஞர்களுக்கு அப்பால் அடித்தளமாக இவற்றை பார்க்க வேண்டும். முதலாவது விடயம் இதுதான். தாக்குதலை நடத்தியவர்கள் முஸ்லிம்கள், களத்தில் பலியானவர்கள் முஸ்லிம்கள். முதலாவது தாக்குதல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்ட அனைவருமே தமிழர்கள். அதாவது உல்லாச விடுதியில் கொல்லப்பட்ட சில வெள்ளையர்களை தவிர ஏனையவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் வாழ்ந்த சிங்கள கத்தோலிக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய மீனவ சமூகத்தை முற்றிலும் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் பெரிதும் கொல்லப்பட்டார்கள். அதாவது நிகம்பு, புத்தளம் போன்ற இந்த நீண்ட கரையோர பகுதியில் வாழ்கின்ற மீனவ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவர்கள் 2-3 தலைமுறைக்கு தமிழர்களாக இருந்தவர்கள். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தமிழர்கள். மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஒட்டுமொத்தத்தில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் தமிழர்கள் தான். அதான் நான் பிரிக்க சொன்னேன். அவ்வளவுதான் நான் பிரிக்க சொன்னேன். அந்த இங்கு மன்னாரை அண்டிய இருக்கக்கூடிய அந்த நீண்ட கரையோரம், புத்தளம், நிகம்பு வரையான கரையோர பகுதியில் இருந்தவர்களுக்கு சிங்கள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். மறுபக்கத்தில் மட்டக்களப்பு போன்ற இடத்தை ஒருங்கிணைத்ததற்கு வேறு சில முக்கியமான நோக்கங்கள், இடர்ந்து தாக்குதலை நடத்த முடியும் என்கின்ற ஒன்றை, ஒரு கூட்டு தாக்குதல் நடத்த முடியும் என்ற ஒன்றை காட்ட முற்பட்ட இடத்தில் கிழக்கிலும் அந்த தாக்குதல் பரவியிருக்கிறது. இவற்றை வேறு விதமாக பார்க்க வேண்டும். ஆனால் இங்கு இலக்கு வைக்கப்பட்டவர்கள் முற்றிலுமே தமிழர்கள் தான். அதாவது சிங்களம் பேசும் தமிழர்களும் என்று நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதன் முதலாவது. இரண்டாவது விடயம், கொலையில் ஈடுபட்டவர்கள், நேரடியாக களத்தில் ஈடுபட்டவர்கள் முஸ்லீம்கள். இந்த முஸ்லீம்கள் ஒருபோதும் இலங்கையில் ஆயுத போராட்டம் நடத்த முடியாது. வரலாற்றில் இன்றல்ல, நாளையில்லை, நேற்றில்லை, இனிமேல் எப்பொழுதுமே ஒருபோதுமே முஸ்லிம்களால் இலங்கையில் ஆயுத போராட்டம் நடத்தவே முடியாது. எனவே நடந்த தாக்குதலில் இந்த ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில், ஆயுத பயிற்சி சம்பந்தப்பட்ட விடயங்களில், ஆயுத பிரயோகம் சம்பந்தப்பட்ட விடயங்களில், அது நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்களில் முஸ்லிம்களை விட முற்றிலும் அரசாங்க சார்பு, சிங்கள சார்பு நபர்களே இருந்தார்கள். இராணுவமே இதன் நேரடியாக இவற்றுடைய சப்ளை செய்ய விநியோகங்கள் முழுவதும் அவருடைய கரங்களிலேயே இருந்தன. இவற்றை நாம் தெளிவாக
ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக பார்க்க வேண்டும். இலங்கையின் தீவுத்தன்மையில் ஒருபோதும் முஸ்லிம்களுக்கு ஆயுதம் சார்ந்த வெளிநாடு அண்மையில் கிடையாது. ஆயுதம் சார்ந்த அரசு நடத்துவது அவர்களுக்கு பெருங்கடலுக்கு போய்த்தான் ஆயுதம் கேட்பார்கள். பெருங்கடலுக்கு போக முடியாது. வேகமாக மொழிக்க பண்ண முடியும், அவர்களை கைது செய்ய. சிறுகடல் பாக்கிரீகளை கொண்ட சிறுகடல் தான் ஆயுத போராட்டத்துக்கு இடம் கொடுக்கும். ஆனால் பெருங்கடல் இடம் கொடுக்காது. முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற இடம் எல்லாமே பெருங்கடல். எனவே முஸ்லீம்களுக்கு அதே வேளையில் முஸ்லீம்களுக்கு அண்மை இருக்கக்கூடிய எந்த ஒரு கடலாக இருந்தாலும் அது முஸ்லீம் கடலா இல்லை. பாகிஸ்தானோ பங்களாதேஷோ அது ரொம்ப தொலைவில் இருக்கிறது. எனவே ஒருபோதும் முஸ்லீம்களால் இலங்கையில் ஆயுத போராட்டம் நடத்த முடியாது. எனவே இந்த தாக்குதலை முஸ்லீம் நடத்தியிருக்கவே முடியாது. இங்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், தொழில்நுட்பம், தொடர்பு சாதன கருவிகளும், அவர்கள் தங்களுடைய வெடிகுண்டுகளை நகர்த்துவதற்கு பயன்படுத்திய அடையாள அட்டைகளும் இராணுவத்துடைய எல்லாம் ராணுவ புலனாய்வுத்துறையை சார்ந்த அடையாள அட்டைகளை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இரண்டால் அவர் ராணுவத்தின் புலனாய்வுத்துறை இருந்தது. அவர்களை பயன்படுத்தி இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு, இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கு. இங்கு முஸ்லிம்களை பயன்படுத்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலை கொள்கை பிரதானமானது. இலங்கை வாழ் சிங்கள பௌத்தர்களிடம் தெளிவான கொள்கை உண்டு. அவர்கள் எப்பொழுதுமே முதலாவது தமிழின எதிர்ப்பு, அது இந்தியாவின் பேரால் தான். இரண்டாவது, அவர்களிடம் ஈழத்தமிழர்களை எதிர்ப்பதை விடவும் அவர்கள் அடிப்படையில் இஸ்லாமிய எதிரிகளாக பௌத்தர்கள் உண்டு. நீங்கள் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான தகவலை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்களில் லிவிங் பாப்புலேஷன் என்று எடுத்துக்கொண்டால் 70% தமிழர் அல்லாத சிங்கள பகுதிகளிலேயே முஸ்லிம்கள் வாழ்கிறார். தமிழர் அல்லாத சிங்களர்கள் வாழ்க்கை லிவிங் பாப்புலேஷன் என்று எடுத்துக்கொண்டால் 30% தான் வடக்கு கிழக்கில் வாழ்கிறார்கள். இங்கு ரிஜிஸ்டர்ட் பாப்புலேஷன், லிவிங் பாப்புலேஷன் என்று 2 உண்டு. ஒன்று பதிவு செய்யப்பட்ட சனத்தொகை, மற்றது வாழும் சனத்தொகை. முஸ்லிம்கள் பதிவு செய்யப்பட்ட சனத்தொகையில் சுமாராக 40% சற்று மேலும் கீழுமாக வடக்கு கிழக்கில் வாழ்கிறார். ஆனால் வாழும் பாப்புலேஷனின் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் 29% என்று ஒரு முஸ்லீம் சட்ட வழக்கறிஞர் இந்த நண்பர்களுக்கு கூறியிருக்கிறார். எனக்கு இல்லை என்றால் இந்த லிவிங் பாப்புலேஷன் கணக்கெடுப்பில் விடாது, அது அரசாங்கம் அதை வெளியிடாது. லிவிங் பாப்புலேஷனை முஸ்லீம்களை பொறுத்தவரை அவருடைய மசூதிகள், அவருடைய மத நிறுவனங்கள் அந்தந்த பகுதிகளில் கணக்கெடுத்து அவர் ஒட்டுமொத்த கணக்கை அவர்களால் சொல்ல முடியும். ஆயினும் அது உத்தியோகபூர்வமான கணக்கல்ல. அப்படி ஒரு உத்தியோகபூர்வமற்ற லிவிங் பாப்புலேஷன் தான் நாம் உங்களுக்கு சொல்றோம். 70% முஸ்லீம்கள் தெற்கில் வாழ்கிறார். தமிழர் அல்லாத தெற்கு, வடக்கில் சுமாராக 30% தான். இந்த இடத்தில் முஸ்லீம்களுக்கு சிங்களவர்கள் அஞ்சுறார்கள். அவருடைய பாப்புலேஷனுடைய வளர்ச்சி, பாப்புலேஷன் குரூப், நேச்சுரல் பாப்புலேஷன் குரூப், அவருடைய வர்த்தக வியாபார வளர்ச்சி, இவற்றின் பெயரால் அவர்களிடம் ஒரு ஆன்டி முஸ்லிம் பாலிடிக்ஸ் இருக்கு. மதத்தின் பெயராலும் அவர்களிடம் தெளிவாக அது இருக்குது. இவற்றை நாங்கள் ஒரு இடத்தில் பார்ப்போம், அப்படியே விடுவோம். ஆனால் பிரதானமான விஷயம் என்னென்றால், முஸ்லீம்கள் எப்பொழுதும் வியாபாரிகளாக இருப்பதனாலும் அவர்கள் வெளிநாட்டோடு வர்த்தக தொடர்புகளோடு இணைந்திருப்பதனாலும் இலங்கையில் வரும் ஆளும் வர்க்கத்தில் மேல் வர்க்கத்தை சேர்ந்த, அதாவது ஒரு முதலாளித்துவ வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஆதரவுகளாக இருப்பது இயல்பு. இந்த வகையில் முஸ்லீம்களுடைய ஆதரவு ஏறக்குறைய பெருமளவும் முஸ்லீம்களுடைய ஆதரவு யுஎன்பிக்கு தான் போய் சேரும். எஸ்எல்எபிக்கு குறைவானது, அதை விடவும் ஏவிபிக்கு அரிதானது, மிகவும் அரிதானது. இந்த பின்னணியை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சரி, களநிலையில் முஸ்லீம்கள் ஆயுத போராட்டம் நடத்த முடியாது என்கின்ற பின்னணியை முழுமையாக கருத்தில் கொள்வோம். எனவே இலங்கையில் முஸ்லிம்களை கருவியாக பயன்படுத்தி கொலை செய்யப்பட்டது என்பதை அதனுடைய அடுத்த கட்ட உண்மையாகும். இதனை கொலை செய்தவர்கள் உண்மையாகவே கோத்தபாயாவை ஜனாதிபதியாக்குவதற்கான திட்டங்களை தீட்டியிருந்த அந்த அணியினர் தான். அந்த அணிகளோடு சேர்ந்த இராணுவத்தினர் தான், அவர்களோடு சேர்ந்திருந்த இன்டெலெக்சுவல்ஸ் தான், அவர்களோடு சேர்ந்த இன்டெலிஜென்ஸ் தான் இவர்களுடைய நீண்ட திட்டமிடலில் அது நிகழ்ந்தது. இது 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, இந்த மீனவ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யுஎன்பிக்காரர்கள், அதாவது இங்கே இலங்கையுடைய மேற்கு புறத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் யுஎன்பிக்காரர்கள் இருந்தார்கள். எனவே அவருடைய ஆதரவு எஸ்எல்ஏபி கிடையாது, ஜேவிபியும் பெரிதாக போகாது. எஸ்எல்ஏபி போகக்கூடிய ஓரளவு ஆதரவு கிழக்கு தெற்கு பகுதியை சார்ந்த இடங்கள்ல தான் உண்டு. சரி, இதை நீங்கள் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பின்னணியில் முஸ்லீம்கள் இலங்கையில் இனப்படுகொலை அரசியலில் பெரிதும் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் உளவாளிகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். தமிழ் சிங்கள இன முரண்பாட்டை வளர்ப்பதற்கும் அதனை அவர்கள் பயன்படுத்தினார்கள், சிங்கள ஆட்சியாளர்கள் பயன்படுத்தினார்கள். இது ஒரு புறம். இவ்வாறு இருந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய வளர்ச்சி தெரியும். தமிழ் சிங்கள முரண்பாட்டில் இலங்கையில் அதிக லாபம் அடைந்தது முஸ்லிம்கள்.
இது இந்த இனவாத உணர்வுகளுக்கும் அப்பால் சிங்களவர்கள், நானும் இனவாதத்துடன் இந்த ஒத்து போகவில்லை, கருத்தவும் சொல்லவும் இல்லை, அந்த கான்செப்ட் என்னிடம் இல்லை. ஆனால் முஸ்லிம்களை பயன்படுத்துவதற்காக தமிழ் மக்களுக்குரிய அந்த வாய்ப்புகளை முஸ்லிம்களுக்கு வழங்கினார். வழங்குவதன் மூலம் தமிழ் முஸ்லிம் முரண்பாட்டை அதிகரித்தார்கள். சிங்களவர்கள் மத்தியில் முஸ்லிம்கள் பெரும் வளர்ச்சி. அதாவது இரண்டு இனங்களை மோத விடுவதற்கு அரசுகள் அல்லது அரசு புலனாய்வுகள் கையாண்ட ஒரு உத்தி தான் இது. நிச்சயமாக. அதே வேளையில் முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை கொழும்பில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் புலனாய்வுத்துறைக்கு. அதன் மூலம் பாதாள உலக சக்திகளின் வளர்ச்சிகள் இருக்கின்றது. அந்த பாதாள உலக சக்திகள் முழுவதும் கோத்தபாயா உண்டையில் அந்த பாதாள உலகத்தில் சிங்களவர்கள் உண்டு, ஆனால் முஸ்லிம்கள் கணிசமான தொகையில். இப்போது அவர்களையும் அடக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. முஸ்லிம்களை இங்கு பயன்படுத்தி அவர்களை மாசுபடுத்துவதன் மூலமும், அதாவது தமிழ் சிங்கள இனம் முரண்பாட்டில் முஸ்லிம்களை கறிவேப்பிலையாக பயன்படுத்தி அந்த பயன்படுத்தப்பட்ட காலம் முடிவடைந்ததும் அவர்கள் முஸ்லிம்களை பலியிடுகின்ற ஒரு உத்தியை வகுத்தார். எனவே உயிர்த்தஞாயிறு தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டது முஸ்லிம்கள், ஆனால் முஸ்லிம்களை பலியிடுவதற்காக அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். இது முதலாவது விடயம். சரி, இப்போது 2 உண்மை என்று தெரிகிறது. ஒன்று, உயிர்த்தஞாயிறு தாக்குதல் முஸ்லிம்கள் செய்யவே முடியாது. அப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தாக்குதல் செய்வதற்கான அடிப்படை யதார்த்தம் எதுவுமே கிடையாது. முதலாவது. 2வது, இனப்படுகொலை, தமிழ் சிங்கள இன முரண்பாட்டினால் இனப்படுகொலை முன்னெடுப்பது அது முடிவடைந்து விட்டது. இதை இலகுவாக பாருங்கள். 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் எயிப்பினுடைய ஆதரவோடு தோற்கடிக்கப்பட்டார்கள். தோற்கடிக்கப்பட்ட மறுகணம் புலிகள் இரவு தோற்கடிக்கப்பட்டால் காலை ஏபி அரசாங்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார். ஏபியை பயன்படுத்துவது முடிந்ததும் ஏபியை தூக்கி எறிந்தார்கள். அதாவது 2004ஆம் ஆண்டு தேர்தலில் 40க்கு குறையாத ஆசனங்கள் பெற்ற ஏபி 2010ஆம் ஆண்டு தேர்தலில் 3 ஆசனங்களை தாண்டி. அப்ப ஏபி எஸ்எல்பியோடு சேர்ந்திருந்து, மஹிந்தாவோடு சேர்ந்திருந்து, கோத்தபாயோடு சேர்ந்திருந்து ஒரு வளர்ச்சி அடைந்தார். பின்பு அவர் அந்த வளர்ச்சியை தமிழினத்தை ஒடுக்கியது முடிவடைந்த பின்பு தூக்கி எறிந்தது போலவே முஸ்லிம்களையும் தமிழின ஒடுக்குமுறையை முஸ்லிம்களை பயன்படுத்தி முடிவடைந்தது தூக்கி எறிந்தார்கள். இங்கே முஸ்லிம்கள் அப்பாவித்தனமாக பலியிடப்பட்டார்கள். முஸ்லிம் சமூகமே சேறு வாரி பூசப்பட்டது. அதில் அப்பாவி முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள். முஸ்லிம்கள் பெருமளவு அதில் தன்னுடைய வியாபாரங்களையும் நற்பெயர்களையும் தங்களுடைய நடமாட்டத்தையும் இழந்தார்கள். இது ஒரு பக்கம் நிகழ்ந்து முடிந்தது. எனவே இவற்றை முதலாவது அடித்தளமாக கொள்ளுங்கள். இலங்கை அரசு, இலங்கை அரசாங்கம், சிங்கள அரசாங்கங்கள், இராணுவம், அவர்களை சார்ந்த படையினர், புத்திஜீவிகள், புலமைப்பு பிரிவினர், புலனாய்வுத்துறை இவர்கள் சேர்ந்து நடத்திய ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலை அவர்களை நடத்திட்டு எப்படி அவர்கள் விசாரிக்க முடியும்? எப்படி யாரையும் கைது செய்ய முடியும்? கல்வனை எவ்வாறு கல்வன் கைது செய்ய முடியும்? கல்வனை துரத்தி கல்வன் போகிறது எப்படி சாத்தியமாகும்? தன்னையே தானே துரத்தி பிடிப்பது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் இலங்கையில் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை விளக்குவதற்கு நான் மேலும் ஒரு படி மேலே போக போகிறேன். எப்படி முஸ்லிம்களால் இலங்கையில் ஒரு இராணுவ தாக்குதலை செய்ய முடியாதோ, ஒரு ராணுவ போராட்டத்தை ஓரிரு தாக்குதல்களை தற்செயலாக செய்யலாம், ஆனால் ஒரு போராட்டத்தை செய்ய முடியாது. எப்படி அதே போல ஏவிபியாரும் இலங்கையில் அல்லது சிங்கள எந்த ஒரு அதிதீவிரவாத அமைப்புகளினாலும் இலங்கை ஆயுத போராட்டம் நடத்தலாம். இலங்கை தீர்வு அதுக்கு இடம் கொடுக்காது. முதலாவது இடம் ஏவிபி 71ஆம் ஆண்டு ஆயுத போராட்டத்தை நடத்தியது. அதில் சுமாராக அல்லது 20,000 குறையாத இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். 60,000 குறையாத இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார். இது ஒரு பெரிய தொகை. சரி, இது முதலாவது அனுபவம். ஏவிபி பெருமளவுக்கு ஆண்களையும் பெண்களையும் இளைஞர்களையும் யுவதிகளையும் இழந்தோம். அதில் குறிப்பாக பெண்களை விட ஆண் இளைஞர்களால் கூடுதலாக பலியானார்கள். 2வது 88-89ஆம் ஆண்டு ஏவிபி ஆயுத போராட்டம் நடந்தது. அதில் ஏவிபி 1,20,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தமிழக விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த பல இயக்கங்களையும் சேர்ந்த போராளிகளின் மொத்த தொகை விடவும் அன்றைய நிலையில் அது 2 மடங்குக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். இந்த 2 கொலைக்கும் பிறகு ஆயுத போராட்டத்தின் தோல்வி ஏவிபிக்கு தெரிந்தது. 21ஆம் ஆண்டு ஏவிபி ஆயுத போராட்டம் நடாத்திய போது வடகொரியாவிலிருந்து ஏவிபிக்கு ஒரு ஆயுத கப்பல் வந்து கொழும்பு துறைமுகத்திற்கு. அப்போது துறைமுக அதிகாரிகள் கண்டுபிடித்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அரசாங்கத்துக்கு தகவல் கொடுக்க, அவர் அப்போது பதவியில் இருந்த இந்தியாவில் பதவியில் இருந்த திருமதி இந்திரா காந்தி அரசாங்கத்துக்கு அறிவிக்க, அவர்களுடைய அன்றைய தொழில்நுட்பத்தில் அவர் தேடுதல் நடத்துவதற்கு முதல் அந்த கப்பல் மறைந்து விட்டது. வேனிஷ் என்ற சொல்ல பயன்படுத்தினார். கண்டுபிடிக்கப்படவில்லை. அது வடகொரியாவிலிருந்து வந்த கப்பல். வடகொரியாவிலிருந்து வந்த கப்பல் என்று ஊர்மிளா பட்னிஸ், அதாவது பிரதமர் இந்திரா காந்தி அன்றைய காலத்தில் ஆலோசகராக இருந்த பேராசிரியராக இருந்த
பின்னால் பேராசிரியராக இருந்த ஊர்மிளா பட்னிஸ் தனது ஒரு கட்டுரையில் அதை பற்றி எழுதியிருக்கிறார். எனவே இங்கு ஜேவிபி ஆயுதங்களை எடுத்த முயற்சி, வெளிநாடுகளிலிருந்து எடுத்த முயற்சி ஆகக்கூடிய தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தான் போகுது. அது சாத்தியமற்று போகும். ஜேவிபி முதலாவது ஆயுதங்களை வெளியிலிருந்து பெறுவது என்பது சிறிதும் சாத்தியமில்லை என்பது 71 காட்டியது. பின்பு 88, 89 காட்டியது. எனவே ஜேவிபி ஆயுத போராட்டம் சாத்தியம் அல்ல, ஒரு தீவுக்கு சாத்தியம் அல்ல என்று நாம் திட்டவட்டமாக சொல்லி அதான் தாய்வான் சீனாவால் கைப்பற்ற முடியாதிருப்பது காரணம், தாய்வான் கியூபாவை அமெரிக்காவால் வீழ்த்த முடியாதிருக்கிறது காரணம், கைப்பற்ற முடியாதிருக்கிறது காரணம் அது ஒரு தீவு என்பதுதான். இங்கு தீவில் ஆட்சியாளர்கள் களமாயிருப்பார்கள், கழகம் செய்வர்கள் களமாயிருக்க முடியாது, ஆயுத போராட்டம் நடத்த முடியாது. எனவே ஜேபி இந்த 2 அனுபவங்களிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. இனி ஆயுதங்களை ஆயுதமாக தூக்குவதை விட இனவாதத்தையும் இந்திய எதிர்ப்பு வாதத்தையும் ஆயுதமாக தூக்குவது. எனவே சிங்கள மக்களை ஒருங்கிணைப்பதற்கு புலி எதிர்ப்பு வாதம், அவர்கள் பெசிசம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் எப்படி அந்த சொற்களை அவர்கள் புரிந்தார்களோ என்பது ஒரு விஷயம். அவர்கள் புலி எதிர்ப்பு வாதம், தமிழின எதிர்ப்பு வாதம், இந்திய எதிர்ப்பு வாதம், தமிழின படுகொலைவாதம் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் போராட்டத்தை அவர்கள் நடத்தி வெற்றி பெற்றார்கள். அவர்கள் ஆயுதங்களை ஆயுதமாக பயன்படுத்தியது போய், வெடிகுண்டுகளை ஆயுதமாக பயன்படுத்தியது போய், இனவாதத்தை ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். அவ்வாறு பயன்படுத்தி அவர்கள் வெற்றியை அடைந்தார்கள், தேர்தல் வெற்றி அடைந்தார்கள். தேர்தல் வெற்றிக்கு பின்னால் பல கதைகள் உண்டு, அதை பின்னால் ஒரு நாளில் பார்ப்போம். சரி, இப்பொழுது ஏபி கிடைச்ச அனுபவம் என்னவென்றால், தீவில் ஆயுத போராட்டம் நடத்த முடியாது. அப்படி என்றால் எப்படி சிறிய முஸ்லிம்களை நடத்தியிருக்க முடியாது. எனவே ஒருபோதும் ஈழத்தமிழர்கள் ஆயுத போராட்டம் நடத்த முடிஞ்சது. அதிலும் என்னுடைய கணிப்பின்படி 80-81 ஆண்டுகளுக்கு நான் திட்டவட்டமாக சொன்னேன், சிறிய மக்கள், சிறிய பிரதேசம், ஒரு தீவுக்குள் வாழ்பவர்கள் இந்த போராட்டத்தை ஒரு தசாப்தத்துக்கு மேல் இழுப்பது என்பது கடினமானது. குறுங்காலத்துக்கு மேல் இழுப்பது நாங்கள் வெற்றி பெற முடியாது. எனவே குறுங்காலத்துக்குள்ளேயே போராட்டம் நாங்கள் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கணிப்பீட்டை நான் கொண்டிருந்தேன். அது வேறு கலை, அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். எனவே ஈழத்தமிழர் ஆயுத போராட்டம் நடத்தியது என்று பாக்கிரிகளின் சின்ன அரணுக்குள் தான் நடத்த முடியாது. அந்த பாக்கிரிகளின் அரண் உடைந்ததும் போராட்டம் உடைந்து போய்விட்டது. இதை கற்பனை செய்யக்கூடாது. ஆயுத போராட்டம் நடத்துவதாக இருந்தால் நேரடியாக ஒரு அரசு நேரடியாக ஆயுத உதவி செய்ய வேண்டும். அது எந்த அரசு, எந்த நாடு, எவ்வளவு தூரம், புவியியல் இதற்கு இடம் கொடுக்கும். இப்படிப்பட்ட கணிப்பீடுகளை ஒரு தான் அவற்றை பற்றி சிந்திக்கலாம். சரி, என்னுடைய நிலைமை, என்னுடைய கருத்தின்படி தீவு ஈழத்தமிழர்கள் ஆயுத போராட்டம் தம்மளவில் நடத்துவது என்பது சாத்தியமற்றது, அறவே சாத்தியமற்றது. அந்த காலம் முடிவடைந்து விட்டது. ஒரு காலத்தில் அதனுடைய வெற்றிகள் இருந்தன. ஆனால் இனி பெரும் காலத்தில் அதற்கான வாய்ப்பு அரசியல் புவியியல் ரீதியாகவோ சர்வதேச அரசியல் யதார்த்தத்தின்படியோ கிடையாது, உள்நாட்டு ரீதியாகவும் கிடையாது. சரி, இந்த பின்னணியில் நீங்கள் எப்படி முஸ்லிம்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தியிருக்க முடியும் நினைக்கிறீர்கள்? ஒருபோதும் இல்லை. எனவே நடத்தியவர்கள் இந்த இராணுவத்தினரும் கோத்தபாய அரசாங்கத்தினரும் வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய தீய சக்திகள் தான் நடத்துறாரு. இதில் ஏபியினருக்கு பங்கு இருக்கு இல்லையா என்றது வேறு கதை. அதை நான் இப்போது இதில் பேசுவதற்கு எனக்கு அதுக்காக தகவல்கள் இல்லை. சரியா? ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க வேண்டிய இல்லை, அது வேறு விடயம். இப்போது ஏபி இதே சுத்தியோடு விசாரணை நடத்த முற்பட்டால் எல்லாம் சிங்கள அதிகாரிகளையும், சிங்கள இராணுவத்தினரையும், சிங்கள ராஜதந்திரிகளையும், சிங்கள அரசியல்வாதிகளையும் கைது செய்ய விட்டார். முஸ்லிம்களை அல்ல, உரியவர்கள் கொல்லப்பட்டு விட்டார், அவர் தாமே இறந்து வைத்தார். இதுதான் யதார்த்தம். அப்படியா நீங்கள் கூறுகின்ற இதே போக்கில் பார்த்தால் இப்போது அதை நோக்கித்தான் நகருகிறது போல இருக்கின்றது அல்லவா? புலனாய்வுத்துறையின் தலைமை அதிகாரியாக இருந்த சுரேஷ் ஆலவின் கைது இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் பலருடைய கைதுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இன்னும் பலர் அச்சத்திலே தொடர்ச்சியாக மறைந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் புள்ளிகளும் இருப்பதாக கூறப்படுகின்றது. எதிர்வரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தினத்துக்கு முன்னதாக இந்த கைதுகள் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது என்று கூறப்படுகிறது. அதில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? அனுர்குமார் திசாநாயக்கவின் தேர்தல் கோஷமாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நீதியாகவும் நேர்மையாகவும் விசாரிக்கப்படும் என்பதையும் அவர் கூறியிருந்தார். இவற்றை வழக்கு, அதாவது இது சம்பந்தமான சலசலப்புகள், கரகலப்புகளை காட்டலாம், வேண்டுமென்றால் கைது கூட செய்யலாம், விசாரணை கூட நடக்கலாம். ஆனால் அவை யாரும் இவரும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட போவதில்லை. அந்த லெவலுக்கு அது போகாது. ஏனென்றால் குற்றவாளிகள் வேறு யாரும், சம்பந்தப்பட்டவர்கள் தான் குற்றவாளிகள். அவர்கள் வெளியில் அமைதியாக வாழ்கிறார்கள். அவர்கள் சம்பந்தப்படுத்தப்பட்டவர்களை தான் விசாரணை செய்ய போகிறேன். அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு கட்டத்தில் காப்பாற்றுவார்கள். சிங்கள இனவாதமும் அவர்கள் ஒரு கட்டத்தில் காப்பாற்றும். எனவே சிங்கள இனவாதத்தை பற்றிய சரியான தெளிவான அறிவு இருந்தால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்கின்ற முடிவுக்கு வருவதை தவிர உங்களுக்கு வேறு முடிவு பெறவே மாட்டோம். பிள்ளையார் உட்பட அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள். பிள்ளையாரை இந்த பிரச்சனையில் மாட்டி விடுவது என்பது அவரோடு சேர்ந்து சிங்களர்களும் அகப்பட வேண்டும் என்பதில் போய் முடியும். எனவே ஒரு பிள்ளையாரை மட்டும் தண்டிக்க முடியாது.
அவரோட சேர்ந்த மற்ற அவர் தனியே அவர் செய்யவில்லை. அவர் ஈடுபட்ட விடயங்கள் எல்லாவற்றிலுமே சிங்களவர்கள் உண்டு. எனவே அந்த பெரிய நீண்ட ஒரு வலைப்பின்னரோடு தொடர்பு. எனவே அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்றால் பிள்ளையாரை ஒரு இடத்தில் கொண்டு வந்து கைவிட்டு தான் போகும். ஒட்டுமொத்தத்தில் இந்த விசாரணை என்பது மர்ம முடிச்சுக்களோடு அவிழ்க்கப்படாமல் அப்படியே நீர்த்து போய்விடும் என்று பார்க்கலாம். நிச்சயமாக இது ஒரு மர்மம் இல்லை. நிச்சயமாக கோத்தபாயாவை பதவிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு இனவாதத்தை தூண்ட வேண்டி ஏற்பட்டது. அதிலும் முஸ்லிம்களை பலியிட வேண்டிய அவசியம் இருந்தது. இனப்படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட முஸ்லிம்களின் வளர்ச்சி பெரிதாக இருந்தது. அவருடைய உத்தியோகங்கள், வேலை வாய்ப்புகள், பொருளாதாரங்கள் போன்றவற்றால் அவர்கள் வளர்ந்திருந்தார்கள். அது அதே வழியில் அதிகாரத்தில் உள்ளவர்களோட அவருடைய தொடர்புகளும் பெரிதாக இருந்தது. அவற்றை அவர்கள் இல்லை கொண்டு போக வேண்டும். அவற்றுக்கு அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி அந்த நோக்கத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள். எனவே அந்த விஷயத்தில் ஒரு ரகசியத்துக்கும் இடமில்லை. உண்மையில் எல்லாமே ஒரு சிறு குழு செய்துவிட்டு அமைதியாக அது இந்த குழு இருக்கிறது. வெளியில் வெறும் சலசலப்புகள் மட்டும் காட்டப்படுகின்றன. இது அப்படியே காட்டப்பட்டு ஒரு நாள் அப்படியே எப்படி நீங்கள் இதுக்கு முன்பு புதப்புலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன, ரகசிய ராணுவ முகாம்கள் இந்த அரசாங்கத்தின் கீழே கண்டுபிடிக்கப்பட்டன. பின்பு என்ன ஆயிற்று? ஒரு முறை நான் ஒரு மீடியாக்கான நேர்காணலில் கண்டுபிடிக்கப்படும், விசாரிக்கப்படும், ஆனால் இடையே கைவிடப்படும். அப்படி விட்டாச்சு. இந்த அரசாங்கமே விட்டுட்டு வந்து இந்த பதவிக்கு வந்து சிறிது காலத்துக்குள்ளே கைது செய்யப்பட்டவர்கள் என்ன ஆயிற்று? ரணில் விக்ரமசிங்க ஊழல் பேரால் கைது செய்யப்பட்டார். அவரை கைவிட்டது. அவர்கள் ஒருபோதும் சிங்கள உயர்வுலாத்தினர் கண்டிக்கப்பட மாட்டார்கள். ஒருவர் பாதுகாப்பார்கள். அது இந்த வர்க்கமா இருந்தால் அது தொழிலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம் எல்லாவற்றுக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. ஒரு ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவர்கள் அதை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதற்குள்ளே ஒரு கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த உயர்வுலாத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை பாதுகாப்பார்கள். நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்ய வேண்டாம். சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர்களோ, மஹிந்த கட்சியைச் சேர்ந்தவர்களோ, ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்களோ அல்லது சயித் பிரேமதாச கட்சியைச் சேர்ந்தவர்களோ யாரும் இப்படி இனம், மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளின் பேரால், நாசகார செயல்களின் பேரால் தண்டிக்கப்பட மாட்டேன். யாருமே தண்டிக்கப்பட மாட்டார். ஏன் தண்டிக்கப்பட மாட்டார்? ராணுவமும் தண்டிக்கப்பட மாட்டார். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு முக்கியமான நேரத்தில் மிகவும் நுணுக்கமான ராஜதந்திர மற்றும் பூகோள அரசியலோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எப்படி தொடர்படுகிறது, அரசினுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றன, விசாரணைகளுடைய தன்மைகள் என்று மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.